நமச்சிவாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். ஏன்னா ஒரு 4 வருடமாக உங்களோட நேர்காணலில் உட்காரணும்னு நான் உங்களை தேடி தேடி இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டேன். நான் சொல்லுவேன், நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு ஆங்கர். ஒருத்தரை காயப்படுத்தாமல் ஒருத்தரை எப்படி அவங்களோட வழிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நான் உங்ககிட்ட பார்த்தேன். ஸோ இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர். இல்லை, அது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்களுக்கு உண்மையாக சொல்லணுன்னா, உங்களை தெரியும் ஒரு 4-5 வருடங்களாக நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்ததை தாண்டி நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களை எங்களுக்கு தெரியும். பட் வருடங்கள் போக போக உங்களுடைய நிலையும் மாறிக்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் திரும்பவும் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையை இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த இன்டர்வியூ நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இல்லை, நான் நிறைவு செய்யணும்னு முடிவோடு தான் பாலிமர் நக்கீரனோட என்னோட இந்த ஜென்மத்தில் இறைவன் கொடுத்த இந்த பணி எனக்கு முடிஞ்சிடுச்சு, நிறைவு செய்யணும்னு நான் நிறைவு செய்துட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க வேணாம், அமைதியாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு அமைதியான வாழ்வு, இதுக்கப்புறம் இறைவனை நோக்கிய பயணத்தை நம்ம தொடருவோன்னு நான் நிறைவு செய்துட்டேன். அப்போ வந்தது தான் உங்ககிட்டேருந்து ஒரு கால் வந்ததும், இன்னொரு 4 வருஷமாக ஒருத்தரை நம்ம தேடி தேடி சரி நிறைவு உங்கள் மூலமாக தான் அது நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி, இதுதான் நம்மளோட நிறைவுன்னு. சரி, இதோட என் சார்ந்த மக்களுக்கு நான் செய்யக்கூடிய கடமை இறுதி நேர்காணல். என்னோட கடமை முடிந்ததாக நான் நினச்சிக்கிறேன்.